ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நாம் இப்போது அந்த ரோலுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி வைக்கலான்னு நாம் இப்போது செய்ய போகிறோம். ஸோ இது எது வேணால் வச்சு பண்ணலாம். ரோலோட உள்ளே இருக்க கண்டென்ட் சிக்கன் வச்சு பண்ணலாம், மட்டன் வச்சு பண்ணலாம், ஏதாவது ஒரு அல்லது ஃபுல் வெஜிடேரியன் வச்சு கூட பண்ணலாம். ஸோ நாங்கள் இப்போது எக்ஸ் அண்ட் லிவர் வச்சு பண்ணலான் இருக்கோம். பிகாஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச லிவர் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ ஒரு ரோலாக செஞ்சிடலாம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீசனிங்க்கு நான் இப்போ கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன் பேனில். இப்போ இதில் நாம் ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்க லிவர் இதை ஆட் பண்ணிடலாம். இது மட்டன் லிவரில் பண்ணுது. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை டேரெக்டாக ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது தான் நான் செஞ்சேன். இது இப்போ இந்த மாதிரி கிட்ஸுக்கு ரோல் மாதிரியும் நம்ம இதை செய்யலாம் ஃபார் அ சேஞ்ச். ஸோ இந்த லிவர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம சாண்ட்விச் மாதிரியும் செய்யலாம், ப்ரெட்டுக்குள்ளே வச்சு எது வேணால் செய்யலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கான ரோல் மாதிரி பண்ணுறேன். இப்போது இது கூட நாம் எக்ஸ் ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கண்ட்ரி எக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எக்ஸை உடச்சி ஊற்றுறது வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்டிர் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கூட 10 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக அந்த லிவரை அப்படியே வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிடலாம். பட் கிட்ஸ் எக்கும் வேணும்னு கேட்டனால தான் இப்போது எக்கும் சேர்த்து உள்ளே போடுறேன். அல்லது டேரெக்டாகவே அந்த லிவரை நம்ம அப்படியே உள்ளே வச்சு கூட ரோல் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சால்ட்லாம் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச லிவர் ப்ரிப்ரேஷன்லேயே சால்ட்டெல்லாம் இருக்குது. தேவைப்பட்டால் மெத்தடில் கொஞ்சம் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறேன். இந்த லிவர் சாண்ட்விச் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்டில் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஈவன் இங்கே உள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே லிவர் சாண்ட்விச் தான் பண்ணுவாங்க. பட் அது சிக்கனாகவும் இருக்கும், பீஃபாக இருக்கும். பட் நாங்கள் பீஃப்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்கள் பண்ணுறது மட்டனில் மட்டும்தான் பண்ணுவோம், மட்டன் ஆர் சிக்கன்.
ஸோ இங்கே உள்ள எல்லா மிடில் ஈஸ்ட் ஷாப்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி லிவர் சாண்ட்விச் தான் அவங்க செஞ்சு விற்கிறாங்க, செல் பண்ணுறாங்க. நிறைய ஆஃபீஸ் பீப்புள் அண்ட் ஸ்கூல் கோயிங் பீப்புளெலாம் வீட்டில் செய்யாதவங்களாம் அதை தான் வாங்கிட்டு போகிறாங்க. அது இங்கே உள்ள கல்ச்சர், ஒன் ஆஃப் த கல்ச்சர், மிடில் ஈஸ்ட் கல்ச்சர். இதில் நான் எந்த ஸ்பைசஸும் இப்போ ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி இதில் என்ன ஸ்பைசஸ் இருக்குது. கிட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் காரம்னு சொன்னதுனால இப்போ இதில் நான் அவங்களுக்கு பண்ணுறதுனால எதுவும் ஆட் பண்ணல. இப்போது உங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்க்கு. இது எக்ஸ் நிறைய போட்டனால கொஞ்சம் லேட் ஆகும் ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதில் உங்களுக்கு இப்போது தேவைன்னா கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது, ரோல் பண்ணும்போது அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணுறேன். யூஸ்வலாக நமக்கு ஏதாவது இல்லை வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அல்லது டேரெக்டாக கூட ரோல் செய்யும்போது அதில் ஏதாவது வெஜிடபிள்ஸை வைக்கலாம். மீன்ஸ் கேப்சிகம்லாம் அதுக்குள்ளே கட் பண்ணி வைப்பாங்க சில பேர், அப்படியும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆயில் கொஞ்சம் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம கண்டென்ட்டு. ஸோ இதை தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த ரோல்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணுறோன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை எனக்குன்னு பண்ணுறதா இருந்தால் இதில் நான் நிறைய ஆட் பண்ணுவேன். இன்னும் ஸ்பைசஸ் ஏதாவது ஆட் பண்ணுவேன், ஏதாவது நான் ஆட் பண்ணிகிட்ருப்பேன். பட் கிட்ஸ்க்கு பண்ணுறதுனால கொஞ்சம் பிளாண்டாகவே தான் பண்ணுறேன். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ உப்பு கொஞ்சம் பத்தலை, ஸோ உப்பு நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்க்ராம்பிள்ட் எக் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ரோலுக்கு தேவையான கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இனி உள்ளே வச்சு ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இனி இதை தான் நாம் ரோலுக்குள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் சிக்கன் லிவருக்கு பதிலாக நீங்கள் சிக்கனும் ஆட் பண்ணலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். ரோல்னு பண்ணி சாப்பிடும்போது அது எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி ரோல் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.